திண்ணை தோழர்கள் அவங்களுக்கு உணவுலாம் சம்பாத்தியம் எதுவுமே கிடையாது. யாராவது இந்த மாதிரி விருந்து கொடுத்தாதான் உண்டு. அப்ப இவங்க போய் அவங்க குடும்பத்தார்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அவங்க பையன் இருக்கிறான், அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய பையன் இருக்கிறாங்க, அவங்க மனைவி இருக்கிறாங்க, ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய மனைவி இருக்கிறாங்க. விருந்தினரை கண்ணியப்படுத்துங்க, அவங்களுக்கு உணவு கொடுத்துங்க என்று சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசுல்லாவோட போயிடுறாங்க. ரசுல்லா வீட்டுக்கு போயிடுறாங்க. ரசுல்லாவோட சாப்பிட்டுட்டு அங்க தொழுதுட்டு வீட்டுக்கு வர்றது ரொம்ப தாமதம் ஆயிட்டு. இப்ப அங்க விருந்தினர் என்ன செய்யறாங்கன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அபூபக்கர் இல்லாம நாங்க எப்படி சாப்பிடுறது? அவர் வீட்டினுடைய உரிமையாளர் தலைவரா இருக்கிறாரு, அவர்தான் நாங்க வந்தோம். அவர் எங்களை விட்டுட்டு அவர் போயிட்டாரு. நீங்க எங்களை சாப்பிடுங்கன்னா எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்ப இவங்களுடைய பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா நம்ம அத்தா அவங்களை சும்மா விட மாட்டாரு, இவங்க சாப்பிட மாட்டேன்னு புடிவாதமா இருக்கிறாங்க. இப்ப அத்தா வந்தாங்கன்னா ஏன்டா சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை திட்டுவாங்க என்று சொல்லி இவர் பயந்துகிட்டே இருக்கிறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிள்ளை பயந்துகிட்டே இருக்கிறாரு. அதே மாதிரியா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நாடிய அளவு இரவுல இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க மனைவி கேட்கிறாங்க, விருந்தினரை கண்ணியப்படுத்த நீங்க வரத்துக்கு ஏன் இவ்வளவு தாமதம்? அவங்க திருப்பி, இன்னும் நீங்க சாப்பாடு கொடுக்கலையா? இல்ல நீங்க வந்தாதான் சாப்பிடுவோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. உடனே தடிப்பையில அவங்க பையனை கூப்பிடுறாங்க.